सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। உத்பிதா யஜேத பசுகாமஹா. இந்த வாக்கியத்துல உத்பித் அப்படிங்கிற பதம் கர்ம நாமதேயம் யௌகிகத்வாத் அப்படிங்கிறதாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுல கடைசியாக யாகேது உத்பித்யதே பலம் அனேன இது யோக சம்பவாத்து யாக நாமத்துவம் அப்படிங்கிறதான வாக்கியம் பார்த்தோம். அதாவது உத்பித் அப்படிங்கிறதான ஒரு திரவியம் லோகத்துல பிரசித்தமாக இல்லை. ஆனா அதே சமயத்துல உத்பித்யதே பசுரூபம் பலம் அனேன அப்படிங்கிறதான ஒரு யௌகிக விற்பத்தியினால பார்த்தோமே அப்படின்னு சொன்னா இந்த உத்பித் பதம் யாகத்திற்கு பெயராக ஆகிறது அப்படின்னு ஒரு யௌகிக விற்பத்தியை காண்பிச்சா. அதாவது உத்பித்யதே உண்டாக்குகிறது எதை, பசு என்கின்றதான பலத்தை. அப்படிங்கிறதுனால இந்த பதம் யாக நாமதேயம் அப்படின்னு முடிச்சா. யாகேது உத்பித்யதே பலம் அனேனா இது யோக சம்பவாது யாக நாமத்துவம். இதுவரையில் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுக்கு மேல ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, உத்பித்யதே பலம் அனேன அப்படின்னு ஒரு யௌகிக விற்பத்தியை வச்சுண்டு இந்த உத்பித் பதம் கர்மநாமதேயம்னு சொல்றேலே, அதே மாதிரி உத்பித்யதே பூமிஹி அனேன, அதாவது இந்த இடத்துல உத்பித்யதேன்னு சொன்னா ரெண்டா பழக்கிறதுன்னு அர்த்தம். பூமிய கொத்துறதுக்கு இந்த கடப்பாறைன்னு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரியான வஸ்துக்கள் இருக்கே அதுவும் பூமியை பொழக்கிறது. இப்படி ஒரு உற்பத்தியை வச்சுண்டா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா உத்பித் அப்படிங்கிறதான ஒரு திரவியம் கூட கிடைக்கும். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி யோகிக விற்பத்தியை வச்சுண்டு யாகத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிறதான ஒரு நிர்பந்தம் வேண்டாம். இப்படியும் சொல்லலாம். அதாவது பூமியை பிளக்கிறது என்பதினால் இந்த கடப்பாறையோ இந்த மாதிரியான வஸ்துக்கள் அந்த திரவியங்களுக்கு உத்பித் அப்படின்னு பெயர் வருமே. அதாவது யௌகிக விற்பத்தியானது இரண்டிற்கும், யாகத்திற்கும் சரி இந்த மாதிரியான திரவியங்களுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் பொதுவானதாகவே இருக்கே. அப்போ இந்த உத்பித் அப்படிங்கிற பதம் திரவியத்தை சொல்றதுன்னு வச்சுண்டு இந்த வாக்கியம் திரவிய விதாயக வாக்கியம்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. நனு உத்பித்யதே பூமிஹி அனேன இதி யோகவசேன கனித்ராதாவபி. கனித்ராதவ் அப்படின்னா கனித்திரம்னா இந்த பூமி தோண்டக்கூடிய வஸ்து, கடப்பாறைன்னு சொல்றோம் இல்லையா, அது அது போன்ற இருக்கக்கூடிய திரவியங்கள் பதார்த்தங்கள் தேஷு அபி உத்பிதா பிரயோக சம்பவாத். உத்பித் அப்படிங்கிறதான பத பிரயோகம் அங்கேயும் ஒத்து வரது. எப்படி வச்சால் யோகிக விற்பத்தியை வச்சுண்டால் பிரயோக சம்பவாத் கணித்ராதி குணவிதி கிம் நஸ்யாத்.
ஏன் இது கணித்திரம் முதலியதான திரவிய விதாஜக வாக்கியமா இருக்கக்கூடாது? இது வரையில கேள்வி. இதி சேத் ந, அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சித்தாந்தா. இதுல இருந்து ஆரம்பிச்சு ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான சித்தாந்த பட்சத்தை சொல்லக்கூடிய பந்தி. இப்போ நம்ம இந்த பூர்வபக்ஷத்தை படி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கடைசியா சொன்ன பூர்வபக்ஷ படி பார்த்தோம்னு சொன்னா, தத்னா ஜுஹோதி அப்படிங்கிறதான இந்த குணவிதாஜக வாக்கியம் இருக்கு இல்லையா, அத போல இப்போ உத்பிதா யஜேதா அப்படிங்கிறதும் ஒரு திரவியத்தை விதிக்கக்கூடியதான வாக்கியமாக ஆகிறது. அது கிடையாது. இது சேன்னா ஏன் ஏதாதிருஷஸ்தலே குணவிதிஹி குவாபி வக்தும் ந சக்கியதே. ஏதாதிருஷஸ்தலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை மனசுல வச்சுண்டு கிரந்தக்காரர் ஏதாதிருஷஸ்தலத்துல இந்த மாதிரியான இடத்துல குணவிதி சொல்லவே முடியாது அப்படிங்கிறார். இந்த மாதிரி இடத்துலன்னா எந்த மாதிரி இடத்துல? எந்த வாக்கியத்துல அதாவது கர்மாவானது முன்னாடி வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்கவில்லை, அப்படி கிடைக்காத கர்மாவை உத்தேசிச்சு திரவியம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல நாம இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்திருக்கோம். அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் சொர்க்க காமஹா அப்படின்னு இருக்கு. அக்னிஹோத்திரன் ஜுஹோதி தத்னா ஜுஹோத்தின்னு எடுத்துப்போம். அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால அக்னிஹோத்திர கர்மாவானது விதிக்கப்படுறது. இப்படி அந்த வாக்கியத்தினால கிடைச்ச கர்மாவை உத்தேசிச்சு அடுத்ததான தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால குணஹா விதிக்கப்படுறது. இப்ப இந்த தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் நாம பார்க்கும் பொழுது ஏற்கனவே அக்னிஹோத்திர ஹோமமானது வேற பிரமாணத்தினால கிடைச்செடுத்து, அப்போ கிடைச்ச கர்மாவை உத்தேசிச்சு ததிங்கிற திரவியம் விதிக்கப்படுறது. ஆனா இங்க உத்பிதாயஜேத பசுகாமகாங்கிற இடத்துல இந்த வாக்கியத்தை விட்டால் வேற ஒரு வாக்கியம் இல்லை. அதாவது வேற ஒரு வாக்கியம் இந்த கர்மாவை விதிக்கக்கூடியதா இல்லை. இந்த வாக்கியம்தான் கர்மாவை சொல்லக்கூடியதான வாக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கர்மாவே இன்னும் எந்த ஒரு வாக்கியத்தினாலையும் எந்த பிரமாணத்தினாலையும் கிடைக்கலேங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது உத்பிதாயஜேதங்கிற வாக்கியத்தினால எப்படி திரவியத்தை விதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அத மனசை வச்சிருந்தா சொல்றார், இந்த மாதிரியான இடங்கள்ல அதாவது கர்மாவானது வேற ஒரு பிரமாணத்துல கிடைக்காத பொழுது ஒரே வாக்கியமே கர்மாவையும் திரவியத்தையும் விதிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாதிருஷஸ்தலே குணவிதிஹி குவாபி வக்தும் ந சக்கியதே. அதாவது கர்மாவானது ஏற்கனவே கிடைக்கல, அதை உத்தேசிச்சு கிடைக்காத கர்மாவை உத்தேசிச்சு திரவியம் விதிக்க முடியாது. ஏன் அப்படி விதிச்சா என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேட்டா, விருத்த திரிகத்வய சமாவேஷாக்கிய தோஷ பிரசங்காத் கஷ்டன தோஷா பவதி. ஒரு தோஷா வரும். என்ன தோஷா? விருத்த திரிகத்வய சமாவேஷா, இதுதான் தோஷா. விருத்த திரிகத்வயம் பரஸ்பரம் விருத்தமாக இருக்கக்கூடிய மூன்றுத்தினுடைய ரெண்டு கூட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, உத்தேஷ்யத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம், இந்த மூன்றும் ஒரு திரிகம். அடுத்தது உபாதேயத்துவம், குணத்துவம், விதேயத்துவம், இந்த மூன்றும் ஒரு ஒரு திரிகம். இந்த ரெண்டும் அதாவது எந்த இடத்துல உத்தேசத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம் இந்த மூணு இருக்கோ அந்த இடத்துல குணத்துவமோ உபாதேயத்துவமோ விதேயத்துவமோ இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எந்த இடத்துல குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம் இருக்கோ அந்த இடத்துல அனுவாத்தியத்துவம், உத்தேசத்துவம், பிராதான்யம் இருக்காது. இது அங்க இருக்காது, அது இங்க இருக்காது. அதனாலதான் இதுக்கு பேரே விருத்த திரிகம், திரிகத்வயம். சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹ அப்படின்னு வாக்கியம் பார்ப்போம். இந்த வாக்கியத்துல உத்தேஷ்யம் ஸ்வர்க,
ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு எது விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்திர ஹோம விதிக்கப்படுறது. சரி, இப்போ இதுல ஸ்வர்கா உத்தேஷ்யம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்வர்க்கத்துல உத்தேஷ்யத்துவம் அப்படிங்கிறதான ஒரு தர்மஹா உண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வர்கா பிரதானமா இல்லை யாகா பிரதானமா, அதாவது அக்னிஹோத்திர ஹோமஹா பிரதானமா அப்படின்னு கேட்டா ஸ்வர்கா தான் பிரதானம். கர்ம எதுவோ அதுதானே பிரதானமா இருக்கும். அதற்கு சாதனமாகத்தானே ஹோமஹா விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டா ஸ்வர்க்கத்துல எப்படி உத்தேஷ்யத்துவம், ஸ்வர்கா உத்தேஷ்யம், அதனால அதுல உத்தேஷ்யத்துவம் அப்படிங்கிற தர்மஹா வருது. எப்படி வருதோ அதே போல அது பிரதானமா இருக்கிறதுனால, அங்கமா இல்லை பிரதானமா இருக்கு, அதனால அங்க பிராதான்யம் அப்படிங்கிறதான ஒரு தர்மஹா வந்துடுறது. எப்படி மனுஷகான்னு சொன்னா அதுல மனுஷத்துவங்கிற தர்மஹா வந்துடுமோ அத போல இங்க ஸ்வர்க்கத்துல உத்தேஷ்யத்துவம் பிராதான்யம் அப்படிங்கிற ரெண்டு தர்மஹா வந்துடுது. இன்னொரு தர்மஹா இருக்கு அனுவாத்தியத்துவம். அதாவது நாம எதை உத்தேசம்னு சொல்றோமோ அது கண்டிப்பா அது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதா தான் இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச ஒரு பதார்த்தத்துலதான் நமக்கு விருப்பம் வரும். தெரியாத ஒரு பதார்த்தத்துல நமக்கு விருப்பமே வராது இல்லையா? இப்ப எனக்கு ஒரு புஸ்தகம் எனக்கு தெரியாத புஸ்தகம்னு வச்சுப்போம். அந்த புஸ்தகம் இப்பதான் புதுசா வந்திருக்கு விற்பனைக்கு, அதை நான் பார்த்ததும் இல்லை, அந்த புஸ்தகம் பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது. அப்படி தெரியாத அந்த புஸ்தகத்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு வருமோ? வரவே வராது. முதல்ல அதை பத்தின ஞானம் வரணும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது எனக்கு வேணுங்கிற இச்சா வரும். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா நமக்கு வேணுங்கிற இச்சா இருக்கே இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா நமக்கு ஏற்கனவே வேற பிரமாணத்தினால தெரிஞ்ச ஒண்ணுத்துலதான் விருப்பமே வரும். தெரியாத வஸ்துவில நமக்கு விருப்பம் வரவே வராது. சரி, இப்போ ஸ்வர்கா தானே நமக்கு வேண்டியதா இருக்கு, ஈப்சிதமா இருக்கு, அதனாலதான் அது உத்தேசம் கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்வர்கா அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தினாலதான் நம்ம தெரிஞ்சுட்டோங்கிறது இல்லை. இந்த வாக்கியம்ல எந்த வாக்கியம்? அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் ஸ்வர்க காமஹா. இந்த வாக்கியத்தினால நம்ம அக்னிஹோத்திர ஹோமத்தை புதுசா தெரிஞ்சுட்டோம். ஆனா ஸ்வர்க்கத்தை இந்த வாக்கியத்தினாலதான் தெரிஞ்சுட்டோங்கிறது இல்லை. அதற்கு முன்பாகவே புராணாதிகள் மூலமாகவோ வேற வழியாகவோ நாம தெரிஞ்சுட்டோம். அப்படி தெரிஞ்சுட்டோம், அது ஒரு சுகத்தை கொடுக்க கூடியதான ஒரு தேசகா அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனாலதான் நம்ம அதை விரும்புறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஸ்வர்கா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை இந்த வாக்கியம் நமக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்கிறது. அதாவது அனுவாதம் பண்றது, புதுசா சொல்லி தரல. அனுவாதம்னா என்னது? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் சொல்றது. அணு பஷ்டாத், தெரிந்த பிறகு, வததீதி அனுவாதா. இப்போ ஸ்வர்கா அப்படித்தானே இருக்கு. ஏற்கனவே நமக்கு வேற ஒரு பிரமாணத்தினால, அதாவது இந்த வாக்கியம் இல்லாத வேற ஒரு பிரமாணத்தினாலேயே புராணங்கள் மூலமாகவோ வேற வழியாகவோ நமக்கு ஸ்வர்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். அது சுக சாதனமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம், அல்லது சுகஸ்வரூபமாவே இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். அதனால்தான் அது நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்பேற்பட்ட தெரிஞ்ச விஷயத்தை இந்த பதம் மறுபடியும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால அனுவாதம் பண்றது அப்படின்னு தான் சொல்றோம். அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கிறது இந்த ஸ்வர்க காம பதம் ஸ்வர்க்கத்தை அனுவாதம் பண்றது, புதுசா சொல்லி கொடுக்கல. அனுவாதம் பண்றதுன்னு சொன்னா அதுல அந்த பதத்தினால சொல்லப்படுற ஸ்வர்க்கத்துல அனுவாத்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மஹா உண்டு. அப்போ ஸ்வர்க்கத்துல என்னென்ன தர்மஹா இருக்கு? அது உத்தேசியம் அப்படிங்கிறதுனால அதை குறித்து தான் நம்ம பண்றோம். நம்மளுடைய லட்சியம் அதுதானே. அக்னிஹோத்திர கர்மாவினால நாம எதை அடையணும்னு நம்ம விரும்புறோமோ அதுதான் உத்தேசம். அதாவது ஸ்வர்கா உத்தேசம். அப்போ அதுல உத்தேசத்துவம் இருக்கு. அதே மாதிரி இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான அக்னிஹோத்திரம் கர்மா,
அதே ஸ்வர்கா. இந்த ரெண்டுத்துல எது பிரதானம் எது குணஹா அப்படின்னு பார்த்தோம்னா பிரதானம் ஸ்வர்கா, குணஹா அக்னிஹோத்திர ஹோமஹா. பிரதானமா இருக்கிறதுனால ஸ்வர்க்கத்துல பிராதான்யம் அப்படிங்கறதான ஒரு தர்மஹா வந்துடுறது. உத்தேசத்துவம் பிராதான்யம். அதே மாதிரி அனுவாதம் செய்யப்படுவதனால தெரிந்த ஸ்வர்கா தான் இங்க சொல்லப்படுகிறது என்பதனால அனுவாத்தியத்துவம் அப்படிங்கிறதான இன்னொரு ஒரு தர்மஹா. மொத்தம் 3 தர்மஹா. இதுதான் ஒரு திரிகம். இந்த 3 இதுல இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த 3 நம்ம பார்க்கலாம். அக்னிஹோத்திர ஹோமத்தை எடுத்துப்போம். இப்போ இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா இருக்கே, இது குணஹாவா இல்ல பிரதானமா அப்படின்னு கேட்டா குணஹா. பிரதானம் ஸ்வர்கான்னு சொல்லிட்டோம். அதுக்கு சாதனமாக அங்கமாக இது விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது குணஹா. அக்னிஹோத்திர ஹோமஹா குணஹான்னு சொன்னா அதுல என்ன தர்மஹா வந்துடும்? குணத்துவம். ஒரு தர்மஹா வந்தாச்சு. சரி, அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னு சொன்னா அஜ்ஞாத விஷயமா இருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் அப்படிங்கிற வாக்கியமோ அல்லது அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹா, இந்த 2 வாக்கியம் ஏதோ ஒரு வாக்கியம் வச்சுப்போம். இல்லையே அப்படின்னா அக்னிஹோத்திர கர்மாவை நம்மளால எந்த பிரமாணத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ எனக்கு தெரியும்னா எனக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய வாத்தியார், இப்படியே போனா முதல்ல யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா இந்த வாக்கியம் தான் சொல்லி கொடுத்தது. அப்போ இந்த வாக்கியம் இல்லைன்னா அக்னிஹோத்திரன் ஜுஹியாத்ங்கிற வாக்கியமோ அல்லது அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹாங்கிற வாக்கியமோ இல்லைன்னா அக்னிஹோத்திர கர்மாவை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ அஜ்ஞாதமான விஷயத்தை தெரிவித்து கொடுக்கிறது இந்த வாக்கியம். அதுல அஜ்ஞாத விஷயமா எது இருக்கு? அக்னிஹோத்திரன் கர்மா. அஜ்ஞாதத்தை நம்ம சொல்றோம் விதேயத்துவம். அஜ்ஞாதத்துவம் விதேயத்துவம். அஜ்ஞாத ஞாபகத்துவம் விதேயத்துவம். தெரியாத ஒன்றை தெரிவித்தல், இதுதான் விதேயத்துவம். இந்த விதேயத்துவம் எங்க இருக்கு? அக்னிஹோத்திர கர்மாவில இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு தர்மஹா குணத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அக்னிஹோத்திர கர்மாவில குணத்துவம் இருக்கு. ஏன்னா ஸ்வர்க்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது குணஹா, அது பிரதானம். குணத்துவம் இருக்கு. அதே மாதிரி விதேயத்துவம் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது உபாதேயமா இருக்கு. உபாதேயம்னா என்னது? அனுஷ்டானத்துக்கு விஷயமா இருக்கு, அனுஷ்டான ஸ்வரூபமா இருக்கு. அனுஷ்டிக்கிறோம் இல்லையா ஹோமஹாவை, அப்போ உபாதேயமா இருக்கு. அப்போ உபாதேயத்துவம், அனுஷ்டான விஷயத்துவம் இப்படியா இருக்கு. இதுல உத்தேசத்துவம் விதேயத்துவம் ரெண்டும், உத்தேசத்துவம் குணத்துவம் இது ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பரஸ்பரம் விரோதமானது. உத்தேசத்துவம் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், பிராதான்யம் குணத்துவம் இந்த ரெண்டும் பரஸ்பரம் விரோதமானது. அடுத்தது உத்தேசத்துவம் விதேயத்துவம், அனுவாத்தியத்துவம் உபாதேயத்துவம், இப்படி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரோதமான 2 தர்மங்கள். இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு திரிகம், அதாவது உத்தேசத்துவம் பிராதான்யம் அனுவாத்தியத்துவம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? எதை நாம லட்சியமா வச்சுட்டு இருக்கோமோ உத்தேசமா வச்சுட்டு இருக்கோமோ ஸ்வர்கா அதுல இருக்கு. அதற்கு சாதனமா எது இருக்கோ அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா உபாதேயத்துவம் குணத்துவம் விதேயத்துவம் இந்த 3 இருக்கு. இந்த 3 அங்க போகாது, அந்த 3த்துல எதுவும் இங்க வராது. இப்படி இருக்கு. இது இங்க மட்டுமே இல்லை. இப்ப நாம இதை இன்னும் நல்லா புரிஞ்சதுக்கு இன்னொரு இடம் பார்க்கலாம். தத்னா ஜுஹோதின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல எது விதிக்கப்படுறது எது உத்தேசமா இருக்குன்னு சொன்னா, ததி விதிக்கப்படுறது உத்தேசமாக அக்னிஹோத்திர ஹோமஹா இருக்கு. ஸ்வர்கா முன்னாடி எப்படி உத்தேசமா இருந்ததோ இப்போ அந்த ஸ்தானத்துல அக்னிஹோத்திரஹா வந்துடுது. எப்படி அப்படின்னு கேட்டா, தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கு முன்னாடியே வேற ஒரு வாக்கியத்தினால, அதாவது அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹா இந்த வாக்கியத்தினாலேயே நமக்கு எது தெரிஞ்சு போயிடுது? அக்னிஹோத்திர ஹோமஹா தெரிஞ்சு போயிடுது, ஞாத விஷயமா ஆயிடுது. முன்னாடி எப்படி ஸ்வர்கா ஞாத விஷயமா இருந்ததோ இப்போ அக்னிஹோத்திர ஹோமஹா அப்படி ஆயிடுது. அப்போ தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல எது உத்தேசம்? அக்னிஹோத்திர ஹோமஹா தான் உத்தேசம்.
இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அக்னிஹோத்திர ஹோமஹா முன்னாடி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல விதேயமா இருந்தது, இப்போ அது உத்தேசியமா எடுத்து. ஒரே பொருள் தான், அங்க அது விதேயம், இங்க அது உத்தேசியம். அதை நல்லா மனசை வாங்கிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா உத்தேசியமா இருக்கு. அதே மாதிரி அது உத்தேசங்கிறதுனால அதுல உத்தேசியத்துவம் அப்படிங்கிற தர்மமா வந்துடுறது. அது பிரதானமா இருக்கு. எதை வச்சு பார்க்கும் பொழுது? முன்னாடி ஸ்வர்க்கத்தை வச்சு பார்க்கும் பொழுது அக்னிஹோத்திர ஹோமஹா குணஹா. ஆனா இப்போ தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததிங்கிற குணத்தை வச்சுட்டு பார்க்கும் பொழுது அக்னிஹோத்திர ஹோமஹா பிரதானம் ஆயிடுறது, ததியானது குணஹாவாயிடுறது. அதனால ஒரே பதார்த்தமே அந்தந்த இடத்துல குணமாகவோ பிரதானமாகவோ மாறும். அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்காமஹாங்கிற இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா குணஹாவா இருந்தது. அதனால எல்லா இடத்துலயும் அது குணமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல அதுதான் பிரதானம். தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர ஹோமஹா தான் பிரதானம். அப்போ தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ஹோமத்திற்கு, அக்னிஹோத்திர ஹோமத்திற்கு உத்தேசத்துவம் இருக்கு, பிராதான்யம் இருக்கு. அதே மாதிரி வேற ஒரு வாக்கியத்தினால அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்றதான அக்னிஹோத்திர ஹோமத்தை ஜுஹோதி தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல கூடியதான ஹூ தாத்துவினால அனுவாதம் பண்ணப்படுறது. அதனால அங்க என்ன இருக்கும்? அனுவாத்தியத்துவம் இருக்கும். சரி, இப்போ அடுத்த 3 எங்க இருக்கு? ததியில இருக்கு. அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு ததி விதிக்கப்படுறதுங்கிறதுனால ததியில என்னென்னலாம் இருக்கு? குணத்துவம் இருக்கு. ஹோமத்தை காட்டிலும் இது குணபூதமா இருக்குங்கிறதுனால குணத்துவம் உண்டு. அதே மாதிரி இது விதிக்கப்படுறது புதுசா. ததிங்கிறது நமக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் இது அக்னிஹோத்திரத்துக்கு சாதனம்ங்கிறது தெரியாது. அது புதுசா இந்த வாக்கியத்தினாலதான் தெரிகிறது. தத்னா ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினாலதான் தெரிகிறது. அப்போ அங்க என்ன இருக்கு? விதேயத்துவம் இருக்கு. அதே மாதிரி அனுஷ்டானத்துக்கு விஷயமா இருக்குங்கிறதுனால அதுல என்ன இருக்கும்? உபாதேயத்துவம் இருக்கு. இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல உபாதேயத்துவம், விதேயத்துவம், குணத்துவம் ததியில, அனுவாத்தியத்துவம், பிராதான்யம், உத்தேசியத்துவம் இந்த 3 அக்னிஹோத்திர ஹோமத்துல. இங்க நாம இன்னொரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும். ஒரே அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு ஒரு சமயம், அதாவது அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்காமஹா அப்படிங்கிற இடத்துல குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம் வந்தது. அதே அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு தத்னா ஜுஹோதிங்கிற இந்த வாக்கியத்துல அனுவாத்தியத்துவம், பிராதான்யம், உத்தேசத்துவம் இந்த 3 வந்தது. இப்படி வெவ்வேறு இடத்துல ஒரே பதார்த்தத்துல இந்த 2 வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரே வாக்கியத்திலேயே ஒரே பதார்த்தத்துக்கு இந்த விருத்த திரிகம் 2 சேர்ந்து வராது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். தனித்தனி வாக்கியம் அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்காமஹா அப்படிங்கிற வாக்கியம் தனி. அந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு உபாதேயத்துவம், குணத்துவம், விதேயத்துவம் வந்தது. அதே அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு அடுத்ததான தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துல உத்தேசத்துவம், அனுவாத்தியத்துவம், பிராதான்யம் வந்தது. தப்பு கிடையாது. ஒண்ணுத்திலேயே 2 திரிகமும் வந்தது. தப்பு கிடையாது. எப்போ தப்பு கிடையாது? வெவ்வேறு வாக்கியங்கள்னால இப்படி கிடைச்சா தப்பு கிடையாது. ஆனால் ஒரே வாக்கியத்தினால ஒரே பதார்த்தத்துல இந்த விருத்த திரிகத்வயம் ஒன்னா வந்து நிக்கும்னா அது தப்பு. அதுதான் இங்க தோஷா சொன்னார். எப்படி சொன்னார்? அதுவும் விருத்தம் ஏகஸ்மின் யாகே பிரசஜ்ஜேதா அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதுதான் தோஷாவா சொன்னார். விருத்த திரிகத்வய சமாவேஷாக்கிய தோஷ பிரசங்கா. அதுவும் தோஷா எப்போ? ஒரே வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரே பதார்த்தத்துல 2 சொன்னால் தோஷா. வெவ்வேறு வாக்கியங்களினால ஒரே பதார்த்தத்துல 2 சொன்னால் தப்பு கிடையாது. இப்ப நாம இத பத்தின விளக்கம் தான் பார்க்க போறோம். கிரந்தத்துல எப்படி ஆரம்பிச்சிருக்கார்? ததாஹி உத்பிதாயஜேத பசுகாமஹா இத்யத்ர மானாந்தரேண அப்ராப்தஸ்ய யாகஸ்ய அனுவாத அசம்பவாத் பசுகர்மக பாவனாயாம் கரணத்வேன யாகஹா விதேயஹ. உத்பிதாயஜேத பசுகாமஹா அப்படின்னு இந்த வாக்கியம்.
இந்த வாக்கியம்தான் யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம். அதாவது அக்னிஹோத்திரன் ஜுஹோத்தின்னு தனியா ஒரு உற்பத்தி வாக்கியம், தத்னா ஜுஹோத்தின்னு தனியா குண விதாஜகம் வாக்கியம், அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹான்னு தனியாக பல சம்பந்த போதக வாக்கியம். இப்படி அங்க எல்லாமே ஒரு வரிசையா அழகா இருந்தது. இங்க அப்படி இல்லை. இந்த வாக்கியத்தை விட்டா வேற வாக்கியம் கிடையாது. இந்த வாக்கியத்தில் தான் கர்மாவினுடைய உற்பத்தியை சொல்லி ஆகணும். இதே வாக்கியத்துலதான் பசுரூப பல சம்பந்தத்தையும் சொல்லி ஆகணும். அதே மாதிரி உத்பித் பதம் திரவிய பரம்னு வச்சுண்டால் திரவியமும் கூட இங்கேதான் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஆகணும். அதைத்தான் சொல்றார். உத்பிதாய ஜேத பசுகாமஹா இத்தியத்திர மானாந்தரேன அப்பிராப்தஸ்ய, அதாவது வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்காத யாகஸ்ய யாகத்தினுடைய அனுவாத அசம்பவாத். அனுவாதங்கிறத நம்ம எப்ப பண்ணுவோம்? வேற ஒரு பிரமாணத்தினால கிடைச்சத ஒண்ணுதான் அனுவாதம் பண்ணுவோம். இத சொல்றதுக்கு வேற பிரமாணமே இல்லையே, வேற வாக்கியமே இல்லையே. அப்போ இங்க அனுவாதஹா அப்படின்னு சொல்ல முடியாது. யாகஹா அனூத்யதே, யாகமானது அனுவாதம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே தான் புதுசாக சொல்லப்படுறதுன்னு சொல்லணும். யாகஸ்ய அனுவாத அசம்பவாத் பசு கர்மக பாவனாயாம், அதாவது பசுதான் இங்கே கர்ம சாத்தியம். பசுவை சாத்தியமாக கொண்ட பாவனையிலே கரணத்துவேன யாகா விதேயா, கரணமாக சாதனமாக யாகா விதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். அதாவது எப்படி? யாகேன பசூன் பாவயேத், யாகத்தினால பசு பசும் பாவயேத், யாக கரணக பசு சாத்தியக ஆர்த்தி பாவனா விதியத்தைன்னு சொல்லணும். இது வாக்கியஸ்ய அர்த்தா. அப்போ இந்த இடத்துல நாம இந்த விருத்த திரிகத்வயம் எங்க இருக்கு அப்படின்னு விசாரம் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல சாத்தியம் எது? பசுஹு பலம். சொர்க்கத்து முன்னாடியே சொர்க்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க பசுஹு. அதே மாதிரி இங்க சாதனம் எது? யாகா. பசுரூப பலத்துக்கு சாதனம் யாகா. அப்போ யாகத்துல என்னென்னலாம் தர்மஹா இருக்கு அப்படின்னு சொன்னா, ததஸ்ச யாகஸ்ய விதேயத்துவம், யாகா விதீயத்தை பசுரூப பலத்தை உத்தேசிச்சு யாகா விதிக்கப்படுறது அப்படின்னா விதேயத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மஹா வந்துடுறது. பலம் பிரதி சேஷதயா, சேஷதயான அங்கதயா, பலம் பிரதி அதாவது பசுரூப பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது இந்த யாகா அங்கமாக இருக்கு, சேஷமாக இருக்கு. பலம் பிரதி சேஷதயா பிரதீயமானத்வாத் குணத்துவம், பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது இந்த யாகா குணமாக இருக்கு, அங்கமாக இருக்கு, சேஷமாக இருக்கு. மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அதனால குணத்துவங்கிற தர்மஹா இருக்கு. அவரே விளக்கிறார், சேஷதயா அப்படிங்கிறதுக்கு அங்கதயா இத்தியர்த்தா. சரி, அடுத்தது பலசித்தியர்த்தம் பும்சா அனுஷ்டீயமானத்வாத் உபாதேயத்துவம் இது. பலத்தை உண்டு பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த யாகத்தை பண்ணணும். அப்போ அந்த புருஷா இருக்காரே, எஜமானஹா, அவர் என்ன பண்றார்? இதை அனுஷ்டானம் பண்றார். இப்படி அனுஷ்டீயமானத்வாத் உபாதேயத்துவம் இருக்கு. எதுல? யாகத்துல. அப்போ யாகத்துல என்னெல்லாம் வந்துடுது? பசுரூப பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது குணமா இருக்கு, அங்கமா இருக்கு, அதனால குணத்துவம். புதுசா இங்க விதிக்கப்படுறதுங்கிறதுனால விதேயத்துவம். இது அனுஷ்டான விஷயமா இருக்கிறதுனால அனுஷ்டேயத்துவம் அப்படிங்கிற மூணு தர்மமா இருக்கு. உபாதேயத்துவம் இது விதேயத்துவ குணத்துவ உபாதேயத்துவாத்மகம் ஏகம் திரிகம் யாகே அஸ்தி. ஒரு திரிகம் வந்தாச்சு. அடுத்தது ததா யாகோத்தேசேன உத்பித் குண விதௌ விதித்சித குணாபேட்சையா பிராதான்யம். இதுல கிரந்தக்காரர் அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிட்டார். நாம இங்க இன்னொரு விஷயம் பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ இந்த யாகத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம் மூணு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ மற்றதெல்லாம் எங்க இருக்கு? அதாவது அனுவாத்தியத்துவம், பிராதான்யம், உத்தேசத்துவம், இதெல்லாம் எங்க இருக்கு? பசுரூப பலத்துல இருக்கு. இப்போ அங்க அந்த மூணு இருக்கு, இங்க இந்த மூணு இருக்குன்னு பார்த்துட்டோம். இதை நம்ம எதை வச்சு பார்த்தோம்னு சொன்னா,
பசுரூப பலத்தை வச்சுண்டு பார்க்கும் பொழுது யாகத்துல என்னெல்லாம் வந்தது? குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம் 3 வந்திருக்கு. இதே உத்பித் பதத்தினால திரவியம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த உத்பித் எதற்கு திரவியமா ஆக போறது, எதற்கு சாதனமா ஆக போறது? இந்த யாகத்துக்குன்னு சொல்லணும். ஏன்னா பசுரூப பலத்துக்கு சாதனம் யாகா, யாகத்துக்கு சாதனம் உத்பித் அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுகின்ற திரவியம். இப்படிதான் சொல்லி ஆகணும். ததி மாதிரி உத்பித் அப்படிங்கிறது, அதாவது பூமியை பிளக்கக்கூடியதான அந்த வஸ்து யாகத்துக்கு சாதனம்னு சொல்லணும். யாகத்துக்கு சாதனம்னு சொன்னா யாகத்துக்கு இது அங்கம்னு ஆயிடும். எது? உத்பித் அப்படிங்கிறதான திரவியம். அப்போ யாகத்துல என்னென்ன திரவியம் வந்துடும் தெரியுமோ? யாகா இப்போ பிரதானம். எதை வச்சு பார்க்கும் பொழுது? அந்த திரவிய உத்பித் அப்படிங்கிற திரவியத்தை வச்சுன்னு பார்க்கும் பொழுது யாகா பிரதானம். அப்போ அதுல பிராதானியம் வந்துடுறது. யாகா உத்தேசியம். எதை வச்சு பார்க்கும் பொழுது? அந்த திரவியத்தை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ உத்தேசத்துவம் வந்துடுறது. அதே மாதிரி அணுவாத்தியத்துவம் வந்துடும். அப்ப என்ன ஆச்சு? ஒரே வாக்கியத்துல சொல்லப்பட்ட அந்த யாகத்திற்கு பசுரூப பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம் வருது. உத்பித் அப்படிங்கிற பதத்தினால ஒருவேளை திரவியம் சொல்லப்பட்டால் அதை வச்சு பார்க்கும் பொழுது யாகத்திற்கு அணுவாத்தியத்துவம், உத்தேசத்துவம், பிராதானியம் வந்துடுறது. அப்ப என்ன ஆயிடுத்து பாருங்க, ஒரே யாகத்திலேயே விருத்தமான திரிகத்வயம் சொல்ல வேண்டியதான ஒரு சூழல் வந்துடுது. இதுதான் தோஷா. அதை நாம முன்னாடி சொன்னபடியே நல்ல மனசை வாங்கிக்கணும். வெவ்வேறு வாக்கியங்களால சொல்லப்பட்ட ஒரே பதார்த்தத்துக்கு ரெண்டும் வந்தா தோஷம் கிடையாது. முன்னாடி நம்ம அப்படிதான் பார்த்தோம். ஆனா இங்க அப்படி இல்லை நிலை. இங்க எப்படி இருக்கு? உத்பிதாய ஜெயத பசுகாமகான்னு ஒரே வாக்கியம்தான். ஒரே வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரே பதார்த்தத்துல, அதாவது யாகத்துல விருத்த திரிகத்வயம் வந்து சேர்றது. எதை வச்சு பார்க்கும் பொழுது? சொர்க்க பசுரூப பலத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு திரிகம் வந்துடுறது. உத்பித் அப்படிங்கிற பதத்தினால திரவியம் படுமே ஆனால் அதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னொரு திரிகம் வந்துடுறது. அப்போ விருத்த திரிகத்வய சமாவேஷா ஏகத்திர, அதுதான் தோஷா. அது சொல்ற விதேயத்துவ குணத்துவ உபாதேயத்வாத்மகம் ஏகத்ரிகம் யாகே அஸ்தி ததா யாகோத்தேசேன உத்பித் குண விதௌ விதித்சித குணாபேட்சையா. விதித்சித குணாபேட்சையான்னு அர்த்தம் விதாத்தும் ஈப்சிதம். அதாவது இங்க உத்பித் அப்படிங்கிற பதத்தினால குணஹா விதிக்கப்படுறது அப்படின்னு அவ விரும்புறா இல்லையா பூர்வபக்ஷி? அவளுடைய மதத்துல அந்த விதிச்சிதமான குணத்தை வச்சு பார்க்கையில் குணாபேட்சையா, குணத்தை வைத்து பார்க்கும் பொழுது யாகத்துல என்னென்ன வருது? பிராதான்யம், உத்தேசத்துவம், அணுவாத்தியத்துவம் சேதி த்விதீயம் திரிகம் ததே தத் திரிகத்வயம் பரஸ்பர விருத்தம் ஏகஸ்மின் யாகே பிரசஜ்யேதா. இப்படி விருத்தமாக இருக்கக்கூடிய 2 திரிகம் இருக்கே, அது ஏகத்திர ஒரு யாகத்துல பிரசஜ்யேதா, ரெண்டும் சேர்ந்து சொல்ல வேண்டியதான ஒரு சூழல் வரும். அதஹா அது ஒரு தோஷா இல்லையா? விருத்த திரிகத்தை ஒரு இடத்துல சொல்றது தோஷா. அதஹா அத்திர கிம் நோச்சதே, இதை ஒத்துக்கிறது இல்ல. உத்பித் பதத்தினால திரவியமானது விதிக்கப்படுறதுன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இந்த விருத்த திரிகத்வய ஆபத்தி வந்துடும். ஏகத்திர சமாவேஷ ஆபத்திங்கிற தோஷா வந்துடும். இப்படி சொல்லாத முன்னாடி சொன்னபடி உத்பித் பதம் கர்மநாமதேயம்னு சொன்னா இங்க ஒண்ணுதான் விதிக்கப்படும். என்னது? யாகா விதிக்கப்படுறது. எதை உத்தேசிச்சு? பசுரூப பலோத்தேசேனா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ உத்பித் பதம் கர்மநாமதேயம் முன்னாடி சொன்ன உற்பத்தி வச்சுண்டு உத்பித்யதே பசுரூபம் பலம் அனேனா அப்படிங்கிறதான அந்த உற்பத்தியை வச்சுண்டு உத்பித் என்கின்ற பெயரை கொண்ட கர்மாவானது பசுரூப பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அப்படின்னு ஆயிடும். அத்தஹ ந குணவிதி. இப்ப இதுக்கும் மேல ஒரு கேள்வி. அப்ப இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே ஒரே வாக்கியத்துல குணஹா, யாகா, யாகஸ்ய பல சம்பந்தா இந்த 3 சேர்ந்து விதிச்சே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா அப்படி இல்லை, விதிக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா சோமேன யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்துல சோம திரவியத்துடன் கூடிய யாகா விதிக்கப்படுறது.
சோமேன யஜேதா அப்படிங்கிறதுல. அப்போ இதுல சோமஹாவும் விதிக்கப்படுறது, அதாவது திரவியம், அந்த திரவியத்தை கொண்ட யாகஹாவும் விதிக்கப்படுறதே அப்படின்னு கேள்வி. நச்ச சோமேன யஜேதா இத்யத்ர விருத்தத்ரிகம் வினைவ சோமசப்தஸ்ய சோமவதி யாகே லக்ஷணாம் அங்கீகிருத்ய சோமவதா யாகேன இஷ்டம் பாவயேத் இதி சோமவிசிஷ்ட யாக விதானாத் யதா சோமரூப குணவிதிः தத்வத் உத்பித் பதஸ்யாபி மத்வர்த்த லக்ஷணயா உத்பித் விசிஷ்ட யாக விதானாத் அത്ര உத்பித் குணவிதிஹி ஸ்யாத் இது வாச்சியம். அதாவது சோமேன யஜேதா அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, சோம பதத்துக்கு சோமவான் அப்படிங்கிற அர்த்தம் பண்ணிருக்கா. சோம பதம் சோமத்தை கொண்ட, சோமத்தை திரவியமாக கொண்ட யாகத்தை சொல்றது, சோம லதாவை சொல்லல. எப்படி அந்த சப்தமே இவ்வளவு அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு கேட்டா, சோமபதத்துக்கு சோமவான் அப்படின்னு அர்த்தம். தனவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா லோகத்துல, தனத்தை கொண்டவன், புத்திமான். இந்த இடத்துல எப்படி மது பிரத்யா இருக்கோ அத போல மத்வர்த்த லட்சணாவே பன்னெண்டு சோமபதத்துக்கு சோமவான் யாகஹான்னு அர்த்தம் பண்ணியிருக்கா, லக்ஷணயா. அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, சோமத்தை கொண்ட யாகஹா சோமபதத்துக்கே அர்த்தம். அப்போ சோமலதா, அதாவது சோம திரவியத்துடன் கூடிய யாகா விதிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்துக்கா சித்தாந்தத்துல. அத போல இங்கேயும் உத்பித் பதத்துக்கு திரவியம் அர்த்தா, ஆனா உத்பித் பதம் அந்த திரவியத்துடன் கூடிய யாகத்தை சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டு உத்பிதா யஜேதா அப்படிங்கிற பதம் உத்பித்வத் யாக விதாஜகம் அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு கேள்வி. நச்ச சோமேன யஜேதா இத்யத்ர விருத்தத்ரிகம் வினைவா, இந்த விருத்தத்ரிகம் இல்லாமலேயே சோம விசிஷ்ட யாகா விதிக்கப்படுதுன்னு ஒத்துண்டேன். சோம சப்தஸ்ய சோமவதி யாகே லக்ஷணாம் அங்கீகிருத்ய, சோமத்துடன் கூடிய யாகம் வரையில் இந்த சோமபதம் சொல்றது அப்படின்னு லக்ஷணாம் அங்கீகிருத்ய சோமவதா யாகேனா இஷ்டம் பாவயேத் அப்படின்னு அர்த்தம் பண்ணி கொடுத்தேலே. இது சோம விசிஷ்ட யாக விதானாத் யதா சோமரூப குணவிதி, சோமஹா என்கின்றதான குணஹா அங்கே விதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சதோ தத்வத் அத போல உத்பித் பதஸ்யாபி மத்வர்த்த லக்ஷணயா, அதாவது உத்பித் பதத்துக்கே உத்பித்வான் இத்தியர்த்தா, உத்பித் என்கின்றதான திரவியத்தை கொண்ட யாகஹா வரையில் அர்த்தா. உத்பித் பதஸ்யாபி மத்வர்த்த லக்ஷணயா உத்பித் விசிஷ்ட யாக விதானாத் அത്ര உத்பித் குண விதி, அதாவது இந்த இடத்துல உத்பித் என்கின்றதான குணகாவும் விதிக்கப்படுறது இப்படி இருக்கட்டுமே. இது ந வாச்சியம், நச்சங்கிறது முதல்ல இருக்கு, நச்ச வாச்சியம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, சோமாதோ கத்தியந்தராபாவாத் மத்வர்த்த லக்ஷணையா விசிஷ்ட வித்யங்கீகாராத், சோம பதத்துக்கு சோம லதா அர்த்தா அப்படிங்கிறது லோகத்துல பிரசித்தம். அதாவது அந்த சப்த ரூடமா இருக்கு, அதை நம்ம மாற்ற முடியாது. பிரசித்தத்தை விட்டுட்டு நான் சோமபதத்துக்கு இன்னொரு விற்பத்தியை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஆனா உத்பித் பதத்துக்கு அப்படி இல்லை, யோகிக்கமா அர்த்தம் சொல்ல முடியும். அந்த உத்பித் ஆரம்பத்திலேயே சொன்னோம், உத்பித் அப்படிங்கிற பெயர்ல ஒரு திரவியம் லோகத்துல பிரசித்தம் இல்லை. ஆனா சோம அப்படிங்கிற பதத்துக்கு சோம லதா அர்த்தா அப்படிங்கிறது லோகத்துல பிரசித்தம். அதனால லௌகிக சித்தமான அந்த பிரசித்தத்தை விட்டு கொடுக்காத லக்ஷணா தோஷமா இருந்தாலும் ஒத்துண்டோம். சோமபதத்துக்கே சோம திரவியத்தை கொண்ட யாகா வரையில் அர்த்தா அப்படின்னு லட்சணம் பண்ணிட்டோம். இப்படி நம்ம அங்க வேற வழி இல்லை. அதுதான் சொல்ற சோமாதௌ கத்தியந்தராபாவாத், வேற வழி இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம பதத்துக்கு லதா அர்த்தா திரவியம் அர்த்தா அப்படிங்கிறது லோக சித்தம், அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால கத்தியந்தராபாவாத் மத்வர்த்த லக்ஷணையா விசிஷ்ட வித்யங்கீகாராத், இந்த மாதிரி இடத்துல விசிஷ்ட விதின்னு சொல்லுவோம். அதாவது திரவிய விசிஷ்ட யாக விதி, விசிஷ்ட விதி அங்கீகாராத். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. உத்பிதாதோ நாமத்வேன கதி சம்பவாத், இங்க உத்பித் பதத்துக்கு திரவியம்தான் அர்த்தம் சொல்லணுங்கிறது இல்லை,
கர்மநாமதேயம்னு சொன்னா கூட ஒத்து வரும். உத்பிதாதோ நாமத்வேன கதி சம்பவாத் விசிஷ்ட வித்யங்கீகார அயோகாத். விசிஷ்ட விதி தான் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதான எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. தஸ்மாத் யோகவசாத் உத்பிதாதீனாம் நாமத்துவம். இது மூணாவதாக இருக்கக்கூடியதான நிமித்தம் யோகிக்கம். அந்த நிமித்தத்தை வச்சுண்டு உத்பித் போன்ற பதங்கள் கர்மநாமதேயம் அப்படின்னு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக கடைசியாக நிமித்தமா இருக்கக்கூடியதான வாக்கிய பேதம். இதை நாம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சூரிய நாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே.